ஒரு வீடு கட்டுவதற்கு 1,20,000 நிர்ணயிச்சாங்க. இதில் 60 விழுக்காடு நிதியை ஒன்றிய அரசும் 40 விழுக்காடு நிதியை மாநில அரசும் தரணும். 1,20,000 வீடு கட்ட முடியுமா? அதுல 60%, அதாவது 72,000 ரூபாய் தான் ஒன்றிய அரசு தருது. மீதி கூடுதலா நம்ம மாநில அரசு 1,62,000 ரூபாய் கொடுத்து வீடு கட்டி தரோம். பேரு தான் அவங்களோடது, நிதி நம்மோடது. அதனால தான் ஏற்கனவே ஒரு டைலாக் சொன்னேன், நினைவுபடுத்தினேன். மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டு இருக்கக்கூடிய சட்டை என்னோடது. இப்படிதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை ஒழுங்கா தர்றதில்லை, தந்தாலும் அரைகுறைதான். இந்த நிலையில ஒன்றியத்தில் இருக்கிறவங்களோட எண்ணம் எப்படி இருக்கு? தமிழ்நாட்டு மக்களை மதத்தால சாதியால பிளவுபடுத்த தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு வராங்க. அவங்களால முடியாதப்போ இங்க இருக்கக்கூடிய அதிமுக கட்சியை சேர்த்துக்கிறாங்க. நாம கேட்கிறது, நாட்டில் வளர்ச்சி செய்யறது சரியுது, நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி சரியுதுன்னு, மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு, வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா, பிஜேபி அதிமுகவும் மக்களை பத்தி கவலைப்படாம மதத்துக்காக கவலைப்படுறாங்க.